ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. பொன்னிவர்மேனி மரதகத்தின் பொங்கிளஞ்சோதியகளத்து ஆரம்மின் இவர் வாயில் நல்வேதமோதும் வேதியர் வானவராவர் தோழி. எண்ணையும் நோக்கி எண்ணல்குளும் நோக்கி ஏந்திளங்கொங்கையும் நோக்குகின்றார் அன்னையன் நோக்குமென் நஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. 108 திவ்யதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருநாகைன்னு சொல்லக்கூடியதான திவ்யதேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். சௌந்தராரண்ய கஷேத்திரம் என்று பிரம்மாண்ட புராணத்தினாலே வர்ணிக்கப்பட்டதான இந்த கஷேத்திரம் நாகப்பட்டினம் என்று விவகரிக்கப்படுகிறது. இந்த கஷேத்திரத்தினுடையதான மகாத்மியத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். 2 அத்தியாயங்கள் அனுபவித்தோம். தொடர்ந்து 3வது அத்தியாயத்தினாலே சொல்லப்பட்டதான மார்க்கண்டேயர் சாரநாதனான எம்பெருமான் சௌந்தர்யராஜனிடத்திலே வைத்த பிரார்த்தனை, சார புஷ்கரணி கரையிலே சேவை சாதித்த துருவனுக்கு சேவை சாதித்த சௌந்தர்யராஜ பெருமாளை சேவித்து மார்க்கண்டேயர் வைத்த பிரார்த்தனையை 3வது அத்தியாயத்தினால பார்த்துட்டு வரும். மார்க்கண்டேயர் 2 வரங்கள் கேட்டார். எம்பெருமானே, நீ இந்த க்ஷேத்திரத்திலேயே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு இங்கேயே எழுந்தருளி இருக்க வேணும். நான் உன்னை நித்தியம் ஆராதனம் பண்ணி கொண்டு வர வேணும். உன்னை எந்த விதத்தினால ஆராதனம் பண்ணினா உனக்கு திருவுள்ளம் அப்படின்னு சாதிக்கணும் அப்படின்னு 2 விஷயங்கள் பிரார்த்தித்தார். எம்பெருமான், மார்க்கண்டேயரே, உம்முடைய தபஸ் பலிக்கணும், உமக்கு தேவையான வரத்தை நான் தரணும்னா நீ அதுக்காக தபஸ் பண்ணும். இப்போ துருவன் தபஸ் பண்ணினா அவனுக்கு சேவை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். நீர் தபஸ் பண்ற போது உம்முடைய தபஸ் பூர்த்தியாகிற சமயத்துல உமக்கு வந்து சேவை கொடுத்து உம்முடைய வரத்தையும் நான் அனுகிரகிக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொன்னார். சொல்லிட்டு, என்னை எப்படி ஆராதனம் பண்ணினா உமக்கு திருவுள்ளம்னு கேட்டீர். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிண்டு சமாசிரயணம் பண்ணிண்டு ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்திலே சொல்லப்பட்டபடி என்ன ஆராதனம் பண்ணினா எனக்கு மிகவும் உகப்பு அப்படின்னு பெருமாள் சாதித்தார். அப்போ மார்க்கண்டேயர் ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமப்படி உங்களை எப்படி ஆராதனம் பண்ணணும், பஞ்சசம்ஸ்காரம்னா என்ன அப்படின்னு எல்லாம் பெருமாளை கேட்டார். பெருமாளும் நிறுத்தி நிதானமா அவருக்கு பஞ்சசம்ஸ்காரங்கள்னா என்ன அப்படின்னு விளக்கி சொல்லிட்டு, ஒரு நல்ல ஆச்சாரியனை அடைந்து பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணிக்கொண்டு ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்திலே கை தேர்ந்த ஒரு ஆச்சாரியனிடத்திலே அந்த ஆகமத்தை உபதேசமாக பெற்றுக்கொண்டு தீட்சையெல்லாம் பெற்றுக்கொண்டு என்ன ஆராதனம் பண்ணினா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பெருமாள் சொன்னார். அதன்படி மார்க்கண்டேயரும் சங்கசக்கர தாரணம்னு சொல்லக்கூடியதான சங்கசக்கர லாஞ்சனம் பஞ்சசம்ஸ்காரமான சமாசிரயணத்தை எல்லாம் கூட பண்ணிக்கொண்டு திருமந்திரம் முதலான மந்திரங்களை உபதேசமாக பெற்றுக்கொண்டு ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தை அபியசித்து தீட்சையெல்லாம் பெற்றுக்கொண்டு ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்திலே சொல்லப்பட்டபடியான அஷ்டாங்க தியான முறையினாலே அஷ்டாங்க ஆராதன முறையினாலே எம்பெருமான் சௌந்தர்யராஜனை பலகாலம் ஆராதித்துக் கொண்டு வந்தார். பெருமாள் மேல சொல்றார், என்ன திருவாராதனம் பண்றது மட்டும் பத்தாது, என்ன திருவாராதனம் பண்றவா அவசியம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு இருக்கணும். அதோடு கூட அவாவாளுடைய அனுஷ்டானங்களை தவறாமல் பண்ணிட்டு வரணும். திரிகால சந்தியாவந்தனத்தை விடாத பண்ணணும். உபதேசமா வாங்கிக்கிற திருவஷ்டாட்சரம் முதலான மந்திரங்களை எல்லாம் தவறாம ஜபம் பண்ணிட்டு வரணும். இப்படி சந்தியாவந்தனம் முதலான அனுஷ்டானங்களை பண்ணிட்டு ஜபம் முதலான அனுஷ்டானங்களை பண்ணினாலே அவன் பண்ணக்கூடிய திருவாராதனத்தை நான் ஏற்கிறேன். சந்தியாவந்தனமோ ஜபமோ பண்ணாமல் பண்ணக்கூடிய திருவாராதனத்தை நான் உகப்பதில்லைன்னு பெருமாள் சொல்றார். ஒரு பிராமணன் என்பதற்கு அடையாளமா உபநயனமாகி பிராமணனுடைய அனுஷ்டானமான சந்தியாவந்தனத்தை விடாத பண்ணிட்டு வரணும். எப்போது ஒருத்தனுக்கு பஞ்சசம்ஸ்காரமாகி திருவஷ்டாட்சர மந்திரோபதேசமாறதோ அப்போது அவன் ஸ்ரீ வைஷ்ணவனாகிறான். அவனுடைய ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் பூர்த்தி பெறுகிறது. அப்போ அவன் பஞ்சசம்ஸ்கார சமயத்திலே உபதேசிக்கப்பட்டதான மந்திரங்களை எல்லாம் ஜபித்தானால் ஸ்ரீ வைஷ்ணவனா அவனுடைய அனுஷ்டானம் பூர்த்தியாருது. இப்படி பிராமணனுக்குரிய சந்தியாவந்தனம் முதலான அனுஷ்டானங்கள் என்ன, ஸ்ரீ வைஷ்ணவனுக்குரிய திருவஷ்டாட்சர ஜபம் முதலான அனுஷ்டானங்கள் என்ன,
இதையெல்லாம் பண்ணக்கூடிய அனுஷ்டாதா தான் என்ன திருவாராதனம் பண்ணணும், அந்த திருவாராதனம் தான் எனக்கு உகப்பு. பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறது முக்கியம், சந்தியாவந்தனாதிகளை விடாத பண்றது முக்கியம், திருவஷ்டாட்சர ஜபத்தை விடாத பண்றது முக்கியம் அப்படின்னு பெருமாள் சாதித்தார். இந்த பாஞ்சராத்திராகமத்தை உபதேசம் பண்ணுவதிலும் சரி, திருவஷ்டாட்சரம் முதலான மந்திரோபதேசம் பண்றதுலயும் சரி, பஞ்சசம்ஸ்காரங்கள் பண்ணி வைக்கிறதுலயும் சரி, ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய குரு ரொம்ப முக்கியமான ஸ்தானத்தை வகிக்கிறார். அந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினாலே தான் உனக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. அதனால ஆச்சாரியனை தெய்வமாக நினைக்க வேணும். ஆச்சாரிய பக்தி புரஸ்சரமா தான் என்ன ஆராதிக்கணும். என்னுடைய பரம பக்தனாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன் மேல உனக்கு இருக்கக்கூடிய பக்தி தான் எனக்கு திருப்தியை கொடுக்கும். சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணிட்டோ, ஆச்சாரியன் தனியனை ஜபிச்சுட்டோ, அதன் பிறகு ஆச்சாரியன் உபதேசித்த மந்திரங்களை ஜபம் பண்ண வேணும். பிறகு எம்பெருமானை திருவாராதனம் பண்ண வேணும். இதோட சேர்த்து பெருமாள் அவரே சாதிக்கிறார். ஆச்சாரியனுடைய மகிமையை நான் சொல்றேன் கேட்டுக்கோ, குருன்னு சொல்லக்கூடியவருடைய மகிமையை நான் சொல்றேன் கேட்டுக்கோ. சதாச்சாரியன் ஒரு நல்ல ஆச்சாரியனை அடைய வேண்டும். சத்தான ஆச்சாரியன், நிலையான மோட்சத்தை உபதேசம் பண்ணக்கூடிய, நிலையான மோட்சத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல ஆச்சாரியனுக்கு சதாச்சாரியன் பேரு. அந்த சதாச்சாரியனை அடைந்தால்தான் ஒரு ஜீவனும் கடைத்தேற முடியும். ஆச்சாரியனுடைய முக்கியத்துவத்தை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதை சொல்றேன் கேளு அப்படின்னு மார்க்கண்டேயருக்கு பெருமாள் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு நகரத்திலே ஸ்டாக்கலி அப்படின்னு ஒரு மகா யோகி இருந்தாராம். அவர் உலகப் பற்றுகளை எல்லாம் விட்ட யோகி. குடும்பம், சொத்து, சுகம், பந்தம், பாசம், ஆகாரம் எதுலையுமே ஆசை இல்லாதவர் மகா யோகி. அவர் தினம் ஒரு காரியத்தை விடாத பண்ணிட்டு வந்தாராம். என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பாம்பு, ஒரு தேனி, ரெண்டு கையிலையும் ஒத்த வளையல் போட்டு இருக்கிற ஒரு பெண்ணு, பூமி, அம்பு செய்யக்கூடிய ஒரு தச்சன், வில்லுல பூட்டக்கூடிய அம்பு இருக்கோ இல்லையோ அந்த அம்பு செய்யக்கூடிய ஒரு தச்சன், இவ 5 பேருடைய விக்கிரகங்களை பண்ணி வச்சுண்டு அதையே தினம் ஆராதனை பண்ணிட்டு வந்தாராம். என்ன வித்தியாசமா இருக்கு. பெருமாளை திருவாராதனம் பண்ணுவா, தாயார திருவாராதனம் பண்ணுவா, இப்படி எல்லாமே ஆராதனை நடக்கும். பெருமாள் சொல்றார், ஒரு பாம்பு பொம்மை, ஒரு தேனி பொம்மை, ஒரு ஸ்திரீயினுடைய பொம்மை, அந்த ஸ்திரீ 2 கையிலையும் ஒத்த வளையல் மாத்திரம் போட்டு இருக்கா, பூமாதேவி, அம்பு பண்ணக்கூடிய ஒரு தச்சன், இவ 5 பேருடைய விக்கிரகங்களை பண்ணிட்டு தினம் ஆராதனை பண்ணிட்டு வராராம். அந்த நாட்டுடைய ராஜா, மகாராஜா அப்படி நகர்வலம் வரச்செல்லாம் இந்த யோகி இந்த மாதிரி வித்தியாசமா 5 பொம்மைகளை வைத்துக் கொண்டு ஆராதனை பண்றதையெல்லாம் பார்த்துட்டே வந்தாராம். மகா யோகியா இருக்கார், எப்ப வந்தாலும் இந்த மாதிரி பூஜையில இருக்கார், எதுக்காக இதை பண்றாருன்னு கேட்கணும்னு ஆசை. ஆனா யோகியனுடைய தியானத்தை பூஜையை கலைச்சா பாவம் வரும். என்னைக்காவது ஒரு நாள் இவர் பூஜை இல்லாத சமயத்துல வந்து கேட்கணும்னு நினைச்சுட்டு இருந்தான் ராஜா ரொம்ப நாளா. ஒரு நாள் அவர் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கண் திறந்து பார்த்த போது ராஜா அங்க நின்றுட்டு இருந்தான். இந்த நாட்டோட மகாராஜா நீங்களே வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்டார் யோகி. இல்ல, அவாவா தெய்வத்தை ஆராதனை பண்ணுவா, ஆனா நீங்க வித்தியாசமா இப்படி ஒரு 5 வஸ்துக்களை வைத்துக் கொண்டு ஆராதனை பண்றீங்களே, இதற்கு என்ன காரணம், நீங்க பண்ற இந்த ஆராதனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாராம். அந்த யோகி சொன்னாராம், பகவானை விடவும் நமக்கு பிரதானமானவா ஆச்சாரியால். நம்முடைய குரு இருக்கார, அவர் தான் பகவானிடத்துல நம்மளை அழைச்சுண்டு போறவர், பகவானிடத்துல நம்மளை சேர்க்கிறவர், பகவானை அடையக்கூடிய மார்க்கத்தை காட்டக்கூடியவர். அதனால பகவானை விட ஆச்சாரியால் முக்கியம். ஆச்சாரிய ஆராதனத்தை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இவ 5 பேரும் எனக்கு ஆச்சாரியா, அதனால இவாளுக்கு விக்கிரகம் பண்ணி வச்சுட்டு நான் ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன்னாராம். ஒன்னும் புரியலையே. ஆச்சாரியன் அப்படின்னா ஒரு சுவாமி, ஒரு ரிஷியோ, ஒரு மகானோ இருப்பா, அவ தானே ஆச்சாரியன். இந்த மாதிரி பாம்பு, தேனி, பெண், பூமி, அம்பு செய்யக்கூடிய தச்சன் அப்படின்னு வித்தியாசமா 5 பேர் ஆச்சாரியன்னு சொல்றீங்களே, எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கலாமா, கொஞ்சம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றான் அவன். அப்போ அந்த சாக்கலைன்னு சொல்லக்கூடிய யோகி சொல்றார், பாம்பை நான் பார்த்தேன், பாம்பு என்ன பண்றது தெரியுமா, அதுக்கு இந்த பூமி மேல மண் மேல ஆசை எல்லாம் கிடையாது. நமக்குன்னு ஒரு வீடு ஏற்படுத்திக்கணும், நாம தங்கறதுக்கு, நாம வாசம் பண்றதுக்குன்னு ஒரு புத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு எல்லாம் பாம்பு நினைக்கிறது இல்ல. யாரோ ஒரு எறும்பு கட்டின புத்துல தான் போய் பாம்பு வாசம் பண்றது.
முடிஞ்ச மட்டும் வாசம் பண்றது, திடீர்னு வேற இடத்துக்கு போனோம்னா அங்க இருக்கிற புத்துல போய் வாசம் பண்றது. இப்படி தனக்குன்னு சொந்தமா பூமி வேணும், தனக்குன்னு சொந்தமா புத்து வேணும் அப்படின்னு மண் மேல ஆசையெல்லாம் இல்லாம, மண்ணாசை இல்லாம இருந்துட்டு இருக்கு. அந்த பாம்பை பார்த்து நமக்குன்னு சொந்தமா பூமி வீடெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான மண்ணாசை, பூமி மேல பற்றுதல் இல்லாத அந்த தன்மையை கற்றுக்கொண்டேன். அதனால பாம்பு எனக்கு மண்ணாசை வேண்டாம் அப்படின்னு கற்றுக் கொடுத்த ஆச்சாரியன். தேனி எப்படி ஆச்சாரியன்னு கேக்குறியா? தேனி என்ன பண்றது? எல்லா புஷ்பங்கள்லயும் போய் தேனை கிரகிக்கிறது. இந்த தேனி போய் புஷ்பத்து மேல உட்கார்றதுனால புஷ்பத்துக்கு ஏதான ஆபத்து இருக்கா? ஒண்ணுமில்ல. புஷ்பம் எப்போதும் போலதான் இருக்கிறது. நன்னா தேனி எடையா இருக்காது. ஒன்னும் எடையுள்ள ஒரு பறவையோ மிருகமோ புஷ்பத்து மேல உட்கார்ந்தா புஷ்பமானது பாதிக்கப்படும், வாடும், பதங்கும், உதிர்ந்துடும், ஏதான ஆகும். ஆனா தேனின்னு சொல்லக்கூடியது வெயிட்லெஸ் தான் இருக்கு. அதனால புஷ்பத்துக்கு நோகாம, புஷ்பத்தை சிரமப்படுத்தாம புஷ்பத்து மேல போய் உட்கார்றது. உட்கார்ந்துட்டு தன்னுடைய வயிற்று பசியை தீர்த்துக்கிறது. அந்த புஷ்பத்துல இருக்கக்கூடியதான தேனை கிரகிச்சு சாப்பிடுறது. அதுக்கும் மேல தன்னை நம்பி இருக்கிற தன் குடும்பத்தாருக்கு அந்த ஆகாரத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு இன்னும் நிறைய தேனை கிரகிச்சுட்டு போய் தேன் கூட்டுல சேமிக்கிறது. அப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லா தேனீகளும் அந்த தேன் கூட்டுல வந்து தேனை சாப்பிட்டு அதுகளும் பசியை போக்கிக்கிறது. இப்படி பல காலம் அந்த தேனீக்கள்லாம் எங்கெங்கயோ போய் தேனை கிரகிச்சுட்டு வந்து அதுங்களும் சாப்பிட்டு குடும்பத்தையும் பசியாத்தி தங்களுடைய கர்மாவெல்லாம் சரியா பண்ணிட்டு வருது. கடைசியில ஒரு நாள் அந்த தேன் கூட்டுல இருந்து வரக்கூடிய தேன் மத்தவாளுக்கு பயன்படுறது, பரோபகாரமா இருது. அதனால தேனிகிட்ட இருந்து என்ன கத்துண்டன் தெரியுமா? நமக்குன்னே வாழாம மத்தவாளுக்காகவும் வாழணும்னு தெரிஞ்சுட்டேன். தன் வயிற்று பசியும் தீர்த்துக்கிறது, தன் குழந்தை குட்டிகளுக்கும் ஆகாரத்தை கொண்டு சேர்க்கிறது, மற்றவாளுக்கும் மனுஷியா, மிருகங்கள், பறவைகள் இவாளுக்கும் உணவாக தேனாக அதை இனிக்கிறது. அதனால தனக்குன்னு வாழாம பிறர்க்கே உபயோகப்படும்படியா வாழணும். பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு சாஸ்திரம் சொல்றது. பெருமாள் நமக்கு ஏன் சரீரத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னா, மற்றவாளுக்கு உபகாரம் பண்றதுக்காகவே சரீரத்தை கொடுத்திருக்காராம். பரோபகாரார்த்தம் இதம் சரீரம். இந்த உடல் மற்றவாளுக்கு உதவி பண்றதுக்காகவே அப்படின்னு நினைச்சுக்கணுமா ஒரு மனுஷனும். அதை நான் தேனிகிட்ட இருந்து கத்துட்டேன். இந்த ஒரு சுமங்கலி ஸ்திரீயை நான் சேவிக்கிறேனே ஏன் தெரியுமா? ஒரு நாள் ஒரு சுமங்கலி ஸ்திரீயானவள் உரல்ல நெல்லை இட்டு குத்தின்னு இருக்கா. நெல்லை குத்தி அரிசி ஆக்கிட்டு இருந்தா. நான் அந்த பக்கமா போனேன். ரெண்டு கையிலயும் நிறைய வளையல் போட்டு இருந்தா. நன்ன கலகலன்னு மங்களமான சப்தம் அவள் கையில இருந்து. உலக்கைய போட்டு அவ திங்கு திங்குன்னு அந்த நெல்லை குத்துறச்ச ரெண்டு கையில இருந்தும் மங்களமான சப்தம் வருது. அந்த சப்தத்தை காதால கேட்கிற போது என்ன இப்படி ஒரு சப்தம் வருதுன்னு எல்லாரும் ஆச்சரியமா திரும்பி பார்க்கறான் அந்த பக்கம். அந்த பொண்ணு உடனே என்ன பண்ணினா, மற்றவாளுக்கு தொந்தரவா நாம இருந்துட்டு இருக்கோம் போல, எங்கேயோ இருக்கிறவா எங்கேயோ போயிட்டு இருக்கிறவாலாம் என்ன சப்தம்னு இந்த பக்கம் திரும்பி பார்க்கறா. டிஸ்டர்ப் ஆறா. இத்தனை வலை போட்டு இருக்காளே இந்த பொண்ணு ரொம்ப பணக்காரி போல் இருக்கு, அல்லது பணத்திமிர காட்டுறா போல் இருக்கு, கர்வமானவ போல் இருக்கியோன்னு நினைச்சுட்டாலாம். ஏன்னா அந்த பொண்ணு நிறைய ஸ்வர்ண வலையெல்லாம் போட்டு இருக்கா. இத்தனை ஸ்வர்ண வளையல்கள் முன்னும் பின்னும் ஆடிண்டு அசைஞ்சுண்டு குழுங்கிறது, இத்தனை சப்தம் வருதுன்னா எத்தனை பணக்காரியா இருக்கணும், பணத்திமிர காட்டுறாலோ கர்வமானவளோன்னு நினைச்சுப்பாலாம் மத்தவா. அதனால ஒரு வலையா கழட்டி வச்சுட்டு சுமங்கலி ஸ்திரீ வலை இல்லாம இருக்கக்கூடாதுன்றதுக்காக வலது கையில ஒரு வலையும் இடது கையில ஒரு வலையும் மாத்திரம் போட்டுண்டு அவ காரியத்தை பார்த்துட்டு இருந்தாலாம். பார்த்து அரிசியை நெல்ல அரிசியாக்கினா, அரிசியை கொண்டு தலையெல்லாம் பண்ணிட்டா. அவகிட்ட இருந்து டாம்பீகம் இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல், மற்றவாளுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காமல் மனசை பக்குவப்படுத்தி நம்ம காரியத்தை நாம பார்த்துட்டு நம்ம கர்மாவை நம்ம பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதிரி எந்த டாம்பீகமும் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், கர்வம் இல்லாமல், பணிவா ஸ்ரத்தையா இருந்தாதான் பகவானை அடைய முடியும்ன்றத அவகிட்ட இருந்து கத்துட்டேன். அதனால அவலாட்டமா ஒரு விக்கிரகம் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். நாலாவது, பானம் வில்லுல பூட்டக்கூடியதான அம்பு செய்யக்கூடிய ஒரு தச்சன், அவனை பார்த்தேன். அவன் நிறைய வில்லு அம்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அந்த பக்கம் ராஜாவினுடையதான படைகள் அவெல்லாம் அப்படியே ஆச்சரியமா தேர்ல குதிரை மேல எல்லாம் போயிட்டு இருக்கான். அவனை தாண்டி ஊரெல்லாம் ஒரே பேச்சு. ராஜா இந்த பக்கம் வர, ராஜாவினுடைய படைகள் எல்லாம் வருது, எங்க போறா என்னன்னு தெரியல அப்படின்னு ஊரெல்லாம் ஒரே ஆச்சரியமா பேசிட்டு இருக்கா. இத்தையே இவனை தாண்டி தான் போனேன் ராஜா. ராஜாவினுடைய படைகள்லாம் இவனை தாண்டி தான் போச்சு. ஆனா இவன் அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை, நிமிந்து கூட பார்க்கல.
திடீர்னு அந்த பக்கம் ஒருத்தர் வந்தார். அந்த வழியில போகக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த தச்சனை கேட்டார், ஹே தச்சா, இந்த பக்கம் மகாராஜா அவர் படைகளோட கூட போனாரா, நீ பாத்தியான்னு கேட்டார். நான் வந்ததுல இருந்து என் காரியத்தை பார்த்துட்டு இருக்கேன், யார் போறா யார் வரான்னு எல்லாம் நான் பாக்குறது இல்ல, ராஜா வந்தேரா எனக்கு தெரியாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசாம அந்த காரியத்தை பார்த்துட்டு இருக்கான் தொடர்ந்து மேல. அதை பார்த்து என்ன கத்துட்டேன் தெரியுமா? எத்தனை தொல்லைகள் வந்தாலும் எவ்வளவு ஆடம்பரங்கள் வந்தாலும் நம்ம தியானத்தை, பெருமாளை நாம தியானம் பண்ணக்கூடிய அபியாசத்தை கெடுக்கிற மாதிரி எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம குறிக்கோள் பெருமாளை தியானம் பண்றது, பெருமாளை நோக்கி தபஸ் பண்றது, பக்தி யோகம் பண்றது. அதுல இருந்து கொஞ்சம் கூட நழுவக்கூடாது. எத்தனை பேர் என்ன தடங்கள் கொடுத்தாலும் என்ன நடந்தாலும் பெருமாள் தியானத்திலேருந்து இம்மளவு கூட நகரக்கூடாது. தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வோடு இருக்க வேணும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் பெருமாள் பேர்ல இருக்கிற விசுவாசம் குறையாம லட்சுமி நாராயணனான எம்பெருமானையே தியானம் பண்ணணும்னு அவங்கிட்ட இருந்து கத்துட்டேன். அவாவா பண்ற காரியத்தை ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்கணும். எந்த தடங்கள் வந்தாலும் கவலைப்படக்கூடாது. நான் ஒரு யோகி, எனக்கு பகவான யோகத்தின் மூலமா அனுபவிக்கிறது தானே காரியம். அதுக்கு என்ன தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை பொருட்படுத்தாம யோகம் பண்ணணும்னு கத்துட்டேன். அதனால அவன் எனக்கு ஆச்சாரியன். சரி, பூமி தேவி எதுக்கு சேவிக்கிறீங்கோ அப்படின்னு ராஜா கேட்டான். பூமியை பாத்தீங்களா? எத்தனை பேர் கடபாறையை கொண்டு தோன்றா, கத்தியை கொண்டு வெட்டுறா, எத்தனை சுமையை ஏத்துறா மேல, எத்தனை அசுத்தம் பண்றா, வெடியெல்லாம் கூட வைத்து மலைகளை எல்லாம் தகர்க்கிறா. இப்படி என்ன பண்ணினாலும் அவளை பூமி தேவியானவள் தண்டிக்கிறது இல்லை. ஒன்னும் என்னையா குத்தின, என்னையா வெட்டின, என்ன பண்றேன் பாருன்னு பூமி தேவியானவள் ஒருத்தரையும் தண்டித்தா ஒருத்தன் வாழ்வானா பூமியில? சர்வம் சகா, எல்லாத்தையும் பொறுத்துக்கிறவ பூமி தேவி. க்ஷமான்னு பேரவளுக்கு, பொறுமையே வடிவானவள். அப்படி எல்லாத்தையும் பொறுத்துக்க கூடிய பூமி பிராட்டி ஆட்டமா பொறுமையா இருக்கணும்னு கத்துட்டேன். யார் என்ன பண்ணினாலும் அவளை நாம தண்டிக்க கூடாது, நிதானமா இருக்கணும்ன்ற பக்குவத்தை பூமி தேவி கருத்துட்டேன். அதனால அவளும் எனக்கு ஆச்சாரியன். ஆச்சாரியன்னு சொல்லக்கூடியவர் நமக்கு அர்த்த பஞ்சக ஞானத்தை உபதேசம் பண்றவர்னு சாஸ்திரம் சொல்றது. 5 அர்த்தங்களை உபதேசம் பண்றவான்னு. இவா இந்த விதமான ஒரு 5 அர்த்தங்களை எனக்கு உபதேசம் பண்ணினபடியினால இவா 5 பேரும் எனக்கு ஆச்சாரியர்கள், எனக்கு நல்வழி காட்டினவா. இவாளுடைய காரியங்களை பார்த்ததுலேருந்து தான் என்னுடைய யோகத்தை நான் சரியா பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு குறையும் இல்லாம போயிட்டு இருக்கு. அதனாலதான் இவாளை நித்தியம் நான் வணங்குறேன் அப்படின்னு ராஜாவுக்கு அந்த யோகி சொன்னேராம். ஆச்சாரியனுடைய மகிமையை பத்தி இப்பதான் தெரிஞ்சுட்டேன். யோகம் பண்ணக்கூடிய ஒரு யோகி கூட இந்த மாதிரி சாதாரண மனுஷாலுடையதான செயல்களை பார்த்து அவளை ஆச்சாரியாலா கொள்ளலாம் அப்படின்றதை இப்பதான் புரிஞ்சுட்டேன். அப்பேற்பட்ட மகா யோகியான உம்மையே நான் ஆச்சாரியனா வரிக்கிறேன், என்ன சிஷ்யனா ஏத்துண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அந்த யோகியினுடைய திருவடியில விழுந்து சேவித்தான் மகாராஜா. அப்புறம் அந்த யோகி எம்பெருமானை ஆராதிக்கக்கூடிய விதம், ஞான அனுஷ்டானங்களை எல்லாம் உபதேசம் பண்ணி அவனுக்கு மோட்ச மார்க்கத்தை காட்டினார் அப்படின்னு பெருமாள் இந்த கதையை சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சுட்டு இந்த கதையில இருந்து குருவினுடைய மகிமை, ஆச்சாரியனுடைய பெருமை என்னன்னு உனக்கு புரிந்திருக்கும். அதனால மார்க்கண்டேயா, நீயும் என்ன அடையணும் அப்படின்னா நல்ல ஒரு சதாச்சாரியனை அடைந்து, ஞானமும் அனுஷ்டானமும் உடைய ஒரு நல்ல ஆச்சாரியனை அடைந்து, அவர் காட்டுற வழியில அவரிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிண்டு, மந்திரோபதேசம் வாங்கிண்டு, தீட்சை வாங்கிண்டு என்ன திருவாராதனம் பண்ணினா நான் மகிழ்வேன் அப்படின்னு பெருமாள் சொன்னார். சொல்லிட்டு பெருமாள் அந்தர்தானம் ஆயிட்டார், அங்கேருந்து மறைஞ்சுட்டார். இதோட 3 அத்தியாயம் முடியறது. துருவன் தபஸ் பண்ணினா, துருவனுக்கு சேவை சாதிக்கிறதுக்கு பெருமாள் வந்தார், துருவனுக்கு வரம் கொடுத்தார். சரி, நான் புறப்படுறேன்னு புறப்படுற சமயத்துல மார்க்கண்டேயர் வந்து, எம்பெருமானே நீ புறப்படக்கூடாது, இங்கேயே நித்தியவாசம் பண்ணணும் அப்படின்னு கேட்ட போதுதான், நீ தனியா தபஸ் பண்ண, உன்னுடைய தபஸ் முடிவுல நான் வந்து உனக்கு சேவை சாதித்து இங்க நித்தியவாசம் பண்றேன்னு பெருமாள் சாதிச்சார். அதோடு கூட பஞ்சசம்ஸ்காரம், திருவாராதன கிரமம், ஆச்சாரியனுடைய மகிமை இதையெல்லாம் உபதேசம் பண்ணினார். பண்ணிட்டு நீ தபஸ் பண்ணுன்னு நியமிச்சுட்டு மார்க்கண்டேயருக்கு பெருமாள் புறப்பட்டு போயிட்டார் அவருடைய ஸ்தானத்துக்கு. இப்போ 4வது அத்தியாயம். இந்த 4வது அத்தியாயத்தினாலே சௌந்தராரண்யம், சௌந்தராரண்ய கஷேத்திரம், சுந்தரவனம் அப்படின்னு இந்த நாகப்பட்டின கஷேத்திரத்துக்கு
பேர் எப்படி வந்தது அப்படின்ற காரணத்தை 4ஆம் அத்தியாயத்தினால சொல்றார் ரிஷி. அதோடு கூட கௌரின்னு சொல்லக்கூடிய பார்வதி தேவி இந்த க்ஷேத்திரத்துல தபஸ் பண்ணி இழந்த தன்னுடைய அழகை சௌந்தர்யராஜன் மூலமா பெற்றால், அதனால இதற்கு சௌந்தராரண்யம்னு பேரு அப்படின்னு 2 விஷயங்கள் 4ஆம் அத்தியாயத்தினால சொல்லப்படுறது. அதுக்கு முன்னால ரிஷி பலன் சொல்றார். யார் ஒருத்தர் இந்த க்ஷேத்திரத்தினுடையதான மகாத்மியத்தை வைபவத்தை கேட்கிறாளோ, அல்லது யார் ஒருத்தர் இந்த சௌந்தராரண்ய வனத்திலே நித்தியவாசம் பண்றாலோ, நித்தியவாசம் பண்ண முடியலன்னாலும் பரவாயில்ல, 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ யார் அங்க வசிக்கிறாளோ அவர்களுக்கு நரக வேதனை என்பதே கிடையாது. அவ நரகம் போகவே மாட்டா. சௌந்தராரண்யத்துல குறைஞ்சது 1 நாளாவது வாசம் பண்ணினா நரக வாசம் கிடையாது, நரக பயம் கிடையாது. இந்த சௌந்தராரண்ய க்ஷேத்திரத்துல நித்தியவாசம் பண்ணக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்களுக்கு யார் உணவளிக்கிறார்களோ அந்த உணவை உண்டு அவ படக்கூடிய திருப்தியினாலே இந்த அன்னதானம் பண்ணினவனுடைய பித்ருக்கள் பித்ருலோகத்துல ரொம்பவும் சந்தோஷமா வசிப்பா. பிரம்மா ருத்ரன் இவாள்லாம் கூட அவளுடைய பதவி காலம் முடிந்த பிறகு இந்த சௌந்தராரண்ய வனத்திலே வந்து மரம் செடி கொடிகளா வசிக்கிறாளாம். பிரம்மான்றது ஒரு பதவி, ருத்ரன்றது ஒரு பதவி. அவளுடைய ஆயுள் காலம் பதவி காலம் முடிஞ்சா விட்டு அவ சாதாரணமா வந்துடுவா. நம்மளாட்ட மனுஷாலா வேற ஜந்துக்களா புறப்பா. அந்த பதவிக்கு பெரிய யாகம் பண்ணவா, பெரிய தபஸ் பண்ணவா வேற யாரானும் வருவா. அந்த மாதிரி பிரம்மா பதவியில் இருக்கிறவர், ருத்ரன் பதவியில் இருக்கிறவர் எல்லாம் கூட அவளுடைய பதவி காலம் முடிந்த பிறகு இந்த சௌந்தராரண்ய வனத்திலே பெருமாள் எப்போதும் வசிக்கிறபடியினாலே பெருமாளுடைய சம்பந்தம் நமக்கு இருக்கணும், பெருமாளுடைய திருவடி வாரத்துல அவர் க்ஷேத்திரத்துல நாம வசிக்கணும்ன்ற ஆசையில நாகப்பட்டினத்துல மரமாவோ செடியாவோ கொடியாவோ மாறி வசிக்கிறாளாம். எத்தனையோ பிரம்மாக்கள் போனா, எத்தனையோ ருத்ரர்கள் போனா, அவெல்லாம் செடி கொடியா மாறி வசிச்சுட்டு இருக்கா. அதனால அந்த சௌந்தராரண்ய வனத்திலே மரம் செடி கொடிகளை வெட்டினால் மகா பாபம் வெட்டக்கூடாது அப்படின்னு சாதிக்கிறார் ரிஷி. யார் ஒருத்தர் இந்த க்ஷேத்திரத்துல கொஞ்சம் பணமோ பொருளோ தானம் பண்றாலோ அது கொஞ்சமா இருந்தாலும் மலையளவு பெரிய பலன்களை அவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு தான மகிமையெல்லாம் சொல்லிட்டு வர்றார். திலபாத்திர சதத்யாக பலமேவாஷ்ணுதே நரஹ குருக்ஷேத்ரே ஹி அன்னதானம் கயாஸ்ராத்தம் ரவிக்கிரஹே திலதானம் மருக்ஷேத்ரே தோயதானமதோயகே हेमदानं चित्रकूटे वस्त्रदानं अहोबिले धान्यदानं तु गंगायां लोहदानं वृषाचले गोग्रासं यमुनातीरे तैलदानं गिरिव्रजे काष्ठदानं तु नन्दायां गोदानं गोमतीतटे दीपदानं तु कार्तिक्यां विद्यादानं विचक्षणे कन्यादानमनूचाने भूतानं तु कुटुम्बिने ஏவமாதீனி தானானி சௌந்தராரண்ய பூதலே அப்படின்னு சூத பௌராணிகர் சவுனகருக்கு சொல்றார். குருக்ஷேத்திரத்துல பண்ணக்கூடிய அன்னதானம் அது ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடியது. மகாபாரத யுத்தம் கீதோபதேசம் நடந்ததான குருக்ஷேத்திரம், அங்க பண்ணக்கூடிய அன்னதானத்திற்கு ரொம்ப பலன் அதிகம். அதே மாதிரி கயா கஷேத்திரத்துல பண்ணக்கூடிய பித்ரு ஸ்ராத்தத்திற்கு பலன் அதிகம். மகத தேசத்திலே பண்ணக்கூடிய எள்ளு தானத்துக்கும் பலன் அதிகம். தீர்த்தமே கிடைக்காத பாலைவனத்துல கஷ்டப்படுறவாளுக்கு தீர்த்த தானம் பண்ணினா அதை விட உசந்த பலன் கிடையாது. பாலைவனத்துல பிரயாணம் பண்ற மனுஷாளுக்கோ அல்லது ஒட்டகங்களுக்கோ ஜீவராசிகளுக்கோ நீர் வார்த்தால் அதை விட உசந்த தானம் கிடையாது. சித்திரக்கூட்டத்திலே ஹிரண்ய தானம் விசேஷம். எம்பெருமான் ஸ்ரீராமன் எழுந்தருள் இருந்தானே சித்திரக்கூட்ட பர்வதம், அங்க ஹிரண்யம்னு சொல்லக்கூடியதான ஸ்வர்ணதானத்தை பண்ணினா அத்தனை விசேஷம். எம்பெருமான் லட்சுமி நரசிம்மன் நவநரசிம்மனாக எழுந்தருள் இருக்கிற அகோபிலத்திலே வஸ்திரதானம் பண்ணினா அத்தனை விசேஷம். கங்கை கரையிலே தானியங்களை தானம் பண்றது விசேஷம். திருமலையிலே ஸ்வர்ணம் வெள்ளி முதலான உலோகங்களை தானம் பண்றது விசேஷம். மற்றும் பற்பல புண்ணிய கஷேத்திரங்களில் ஒரு இடத்துல ஒரு தானம் விசேஷமாக சாஸ்திரத்தினாலே புராணத்தினாலே சொல்லப்பட்டிருக்கும். அந்தந்த இடத்துல அந்தந்த தானங்களை எல்லாம் பண்ணினாலும் கூட இந்த சௌந்தராரண்ய கஷேத்திரத்துல பண்ணக்கூடிய கொஞ்சம் தானத்திற்கு ஒரு துளியும் ஈடாகாது. இத்தனை தானத்தை சொல்லிட்டு இதுல ஏதாவது ஒரு தானம்னு சொல்லல, எல்லா இடத்துலயும் எல்லா தானமும் பண்ணினாலும் கூட
சௌந்தராரண்ய கஷேத்திரத்துல ஒரு துளி தானம் பண்ணினாலும் அதனுடைய பலன் இது எல்லாத்த விடவும் மேல அப்படின்னு சொல்றார். அதனால இந்த கஷேத்திரத்திலே பண்ணக்கூடியதான தானங்கள், தபஸ், யாகங்கள், விஷ்ணு பூஜைகள், இந்த கஷேத்திரத்தை தீர்த்தமான சார புஷ்கரணியிலே பண்ணக்கூடியதான ஸ்நானம், அதன் கரையிலே பண்ணக்கூடிய அனுஷ்டானங்கள், ஜபங்கள், இதெல்லாம் மகத்தான பலன்களை தரும். அதோடு கூட இந்த சௌந்தராரண்ய கஷேத்திர வைபவத்தை நான் முழுசா சொல்லணும்னு நினைச்சேன்னா நூத்துக்கணக்கான வருஷங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் என்னால பூர்த்தியா சொல்ல முடியாது. முக்கியமான விஷயங்களை மாத்திரம் சொன்னேன் அப்படின்னு சூத பௌராணிகர் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட வைபவங்கள் கொண்டது இந்த கஷேத்திரம். இப்போ இதற்கு சௌந்தராரண்யம், சுந்தரவனம் அப்படின்னு எப்படி பெயர் ஏற்பட்டது அப்படின்ற கேள்விக்கான பதில். ஒரு காலத்துல சுவாயம்புவ மனுன்னு சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய சத்திரயாகம் ஒண்ணு பண்ணணும்னு ஆரம்பித்தார். பெரிய மகான்கள், ரிஷிகள் எல்லாரையும் அழைத்து, வேத விற்பனர்களை எல்லாம் அழைத்து அந்த யாகத்தை நன்னா நடத்தணும்னு பார்த்தார். எப்படியானா காஞ்சிபுரத்துல பிரம்மாவானவர் எல்லாரையும் கூட்ட அஸ்வமேத யாகம் பண்ணினாரோ அந்த மாதிரி இந்த பெரிய சத்திரயாகத்தை பண்ணணும்னு சுவாயம்புவ மனு ஆசைப்பட்டார். எல்லா முனிவர்கள், ரிஷிகள், மகான்கள், ஆச்சாரியால் எல்லாரையும் கூட்டார். ஒருவேளை யாகமாச்சு. முதல் கால யாகம் முடிஞ்சது. இரண்டாம் கால யாக ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த இடைவேளையில அங்க இருக்கிறவாள்லாம் ஒருத்தரும் கும்பல் கும்பலா சேர்ந்து அவளுக்குள்ள வாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, பேச ஆரம்பிச்சுட்டா. என்ன பேசுறான்னா, சில பேர் சொல்றா ஸ்ரீமன் நாராயணனை போல ஒரு வசந்த தெய்வம் கிடையாது, அவன் தான் பரதெய்வம்னு சில பேர் பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சில பேர் ஒன்னா சேர்ந்துட்டு ருத்ரனை போல ஒரு தெய்வம் கிடையாதுன்னு பேசிட்டு இருக்கா. அவளுக்கு யார் பிடிக்குமோ இஷ்ட தெய்வமோ அவளை சொல்லி அவளாட்டமா தெய்வம் இல்ல, அதுதான் பரதெய்வம்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் பண்ணிட்டு பெரிய சண்டையா போயிடுத்தது. அந்த சமயத்துல ஒரு சில மகர்ஷிகள்லாம் யாக காரியம் எல்லாம் ஆரம்பித்தா நன்னா முடியணும், ஆரம்பித்து நடுவுல தடங்கள் பட்டு நின்று போயிடக்கூடாது, இப்படி சண்டை எல்லாம் கூடாது, அப்படி யாகத்தை ஆரம்பிச்சுட்டு நிறுத்திட்டா எஜமானன் பண்ணி வைக்கிற வாத்தியார்னு எல்லாரும் பிரம்மராட்சசனா போயிடுவா, அதனால இது சரியில்லை, இப்படி சண்டையெல்லாம் நடக்கக்கூடாது. அதே சமயத்துல எது பரதெய்வம் அப்படின்ற தீர்மானத்துக்கும் வந்தானோ. ஏன்னா எது பரதெய்வமோ அதுக்குத்தான் ஹவிஸ் சமர்ப்பிக்க முடியும், அதுக்குத்தான் பூர்ணாகுதியில ஹவிஸ் தர முடியும். அதனால இந்த விசாரம் அவசியம். யார் பரதெய்வம் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது அவசியம். ஆனா இந்த மாதிரி சண்டை எல்லாம் போட்டுண்டு ரணகலமாக்கிண்டு யாகம் எல்லாம் தடப்படக்கூடாது, சுமூகமா நடக்கணும் அப்படின்னுட்டு அங்க இருக்கிற மகரிஷிகள்ல ரொம்ப மகா ஞானியா இருக்கிற பிருக மகரிஷிய போய் கேட்டாராம். சில ரிஷிகள்லாம் போய் மகா ஞானியான பிருக மகரிஷியே, தாங்கள் தான் இதற்கு ஒரு தீர்ப்பு சொல்ல வேணும், யார் பரதெய்வம் அப்படின்றத நீங்க தான் கண்டுண்டு வந்து சொல்லணும். அவளுடைய லோகத்துக்கே போய் என்ன பரீட்சை பண்ணி பாப்பீங்களோ தெரியாது, மும்மூர்த்திகள்ல யார் பரதெய்வம்னு நீங்க தான் கண்டுண்டு வந்து சொல்லணும். நீங்க வந்துதான் எந்த பரதெய்வத்துக்கு எது பரதெய்வம், யாருக்கு அவிஸ் சமர்ப்பிக்கணும்ன்றத சொல்லி நல்லபடியா யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாராம். இதுக்காக தான் 3 லோகங்களுக்கும் பிருகமுனிவர் போனார் அப்படின்ற சரித்திரம் எல்லாம் நமக்கு தெரியும். பிரம்மலோகத்துக்கு போனார், பிரம்மா வந்து சரஸ்வதியோட பேசிட்டு இருந்தார். அதே மாதிரி எம்பெருமான சேவிக்க போன போது பெருமாள் பிராட்டியோட பேசிட்டு இருந்தார். அதனால இவர் கோச்சுண்டு பெருமாளுடைய மார்புல உதச்சார், பிராட்டி கோச்சுண்டு வந்துட்டான்றதெல்லாம் நமக்கு நன்னா தெரிஞ்ச விஷயம். இங்க விஷயம் என்னன்னா, இவர் யார் பரதெய்வத்தை அப்படின்னு பரீட்சை பண்றதுக்காக 3 லோகங்களுக்கும் போன போது கைலாசத்துக்கு போறார். ருத்ரன் வசிக்கக்கூடிய கைலாய பர்வதத்துக்கு போறார். அங்கே வாசல்ல நந்தியானது காவல் காத்துண்டு நிக்கிறது. பிருக மகரிஷி போய் நந்திய நமஸ்காரம் பண்ணி, ஹே மகாநந்தியே, நான் உமா மகேஸ்வரனை தரிசிக்க வந்திருக்கிறேன், அவர்கிட்ட போய் பிருக மகரிஷி வந்திருக்கார், உங்களை பார்க்கணுன்றார் அப்படின்னு சொல்லு, எனக்கு அனுமதி வாங்கி கொடு அப்படின்னு நந்தி கிட்ட முறையா கேட்கிறார் பிருகு. நந்தி சொல்றார், பரமேஸ்வரன் உமாதேவியோடு கூட ஜலக்கிரீடை பண்ணி கொண்டிருக்கிறார், இப்போது நீங்க அவரை தரிசிக்க முடியாது, அவ ஜலக்கிரீடை பண்ணி முடிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க அப்படின்னாரு. சரி அப்படியே ஆட்டோன்னு பிருகு கொஞ்ச நேரம் காத்துன்னு இருக்கார். கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் நந்தி கிட்ட சொன்னார், இப்பவாவது உள்ள போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லு, அங்க யாகத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், நான் போனாதான் யாகம் பூர்த்தி ஆகும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னார். இல்ல இல்ல, அவளை நான் போய் தொந்தரவு பண்ண முடியாது, இங்கே இருங்கோ அப்படின்னு நந்தி. திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தார், திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருந்தான். இவருக்கு கோபம் வந்துடுத்து.
எத்தனை முயற்சி பண்ணியோ நந்தி உள்ள விட மாட்டேன்றானே, சிவன் சர்வஜனாச்சே, வாசல்ல அவனை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன்றது அவனுக்கு தெரியாத போயிட்டுதான் என்ன? ஒரு ரிஷிய, ஒரு வேதாத்தியனம் பண்ணின பிராமணனை இந்த மாதிரி வாசல்ல நிக்க வச்சுட்டு அவ ரெண்டு பேரும் இந்த மாதிரி தம்பதிகள் ஜலக்கிரீட பண்ணிட்டு இருக்கிறது நியாயமா, சாஸ்திர சம்மதமா? அது பாவம்னு தெரியாது அவருக்கு. வேதாத்தியனம் பண்ணின ஒரு பிராமணனை, ஒரு ரிஷியை அவமதித்து இப்படி வாசல்லையே நிக்க வைக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரியாதான்னா அப்படின்னு மனசுல நினைக்கிறார். அப்பவும் ரொம்ப நேரமா அவ பாட்டுக்கு பேசிட்டு சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கா. நந்தியை அவரை உள்ள விடல, இவருக்கா தாமதமாயிட்டே போறது. உடனே கோபம் வந்து தன்னுடைய தப்போசக்தி மொத்தத்தையும் பிரயோகம் பண்ணி சபிச்சுட்டார். எந்த அழகும் இளைமையும் இருக்கிறதுனால தான் பேரழகின்ற கர்வத்துல பார்வதியானவள் இருந்துருக்காளோ, அவளை இந்த ருத்ரன் பார்த்து அவ அழகுல மயங்கி சிரிச்சுண்டு விளையாடிட்டு இருக்கானோ, இப்படி பகல் போதிலே கணவனும் மனைவியும் சிரித்து பேசி விளையாடி கொண்டு வேதாத்தியனம் பண்ணின ஒரு ரிஷியான என்னை அவமானப்படுத்தினார்களோ, அந்த அழகு அவளுக்கு போக கடவுது, அவளுடைய சௌந்தரியம் போயிடும் அவளை விட்டு, அழகு இல்லாமல் அவ அசிங்கமா ஆயிடட்டும் அப்படின்னு சபிச்சுட்டார். அதனால பார்வதியினுடைய அழகு போய் பார்வதியினுடைய முகம் மாறி போயிடுத்து. பார்வதி விகாரமாயிட்டா. ஜலத்துல முகத்தை பாக்குறா, என்ன நம்ம முகம் இவ்வளவு கோரமாயிடுத்துன்னு பார்வதிக்கு மனசு கஷ்டமாயிடுத்து. அதே மாதிரி அழகினாலே கர்வம் கொண்டு பார்வதி ருத்ரனோட பேசி விளையாடிட்டு இருந்தா. அந்த அழகுல மயங்கி ஈஸ்வரன் என்ன அவமதித்தான். அதனால ரெண்டு பேரும் மனதாலே பல துன்பங்களை அனுபவிக்கட்டும், சரீரத்தினால பல துன்பங்களை அனுபவிக்கட்டும், அழகு போகட்டும். கோர ரூபத்தோட கூட காட்சி அளித்து பாக்குறவாள்லாம் என்ன இப்படி இருக்காளே அப்படின்னு அவளை அவமானப்படுத்தட்டும். அவளை பார்த்த மாத்திரத்துல மொத்தவாளுக்கு ஒரு ஜுகுப்ச வரும்படியா அவளுடைய ரூபம் கோரமான விகாரமான ரூபமா போகட்டும்னு சபிச்சுட்டார். அவர் சாபம் கொடுத்த உடனே ருத்ரன் காபாலியா போயிட்டார். பார்வதி பத்ரகாளியா மாறிட்டா. காபாலியான ருத்ரனையும் பத்ரகாளியான பார்வதியையும் பார்த்தா பார்க்கிறவாளுக்கு பயம் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு விரூபத்தோட கூட மாறி போயிட்டா. ரிஷி சாபம் கொடுத்துட்டாரே பழிச்சிருக்கோம் அப்படின்னு ஜலத்துல போய் பார்வதி தன்னுடைய உருவத்தை பார்த்தா. இப்படி கோரமான உருவமா பயங்கரமா மாறி நிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டா. ருத்ரனை பார்த்தா அவரும் காபாலியா போயிட்டார். ஒருத்தர் பாத்துக்கிறா. சாதாரணமா சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருந்த நமக்கு எதனால இப்படி ரூபம் மாறித்துன்னு யோசிச்சுக்கிறா. அப்ப பார்வதி நினைக்கிறா, ஞான திருஷ்டினால பார்த்து வாசல்ல பிருகு மகரிஷி நின்று இருக்கார், நந்தி அவரை உள்ள விடலன்னு நினைஞ்ச விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டா. இந்த ரிஷியனுடைய சாபம் தான் நம்மளை இந்த மாதிரி மாத்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டா. ருத்ரனிடத்துலயும் சொன்னான். உடனே வாங்க சுவாமின்னு ருத்ரனுடைய கையை பிடிச்சு அழிச்சுண்டு ஓடோடி வந்து வாசலுக்கு வந்து பிருகு மகரிஷிய சாஷ்டாங்கமா விழுந்து சேவித்தார். ரெண்டு பேரும் சேவிச்சுட்டு ரெண்டு பேரும் பிரார்த்திக்கிறா. பார்வதி சொல்றா, ஹே சுவாமி பிருகு மகரிஷியே, நீர் வேதாத்தியனம் பண்ணின ரிஷி, நீர் வந்த போது நந்தி எங்களிடத்துல சொல்லி உங்களை உள்ள விட்டுருக்கணும், நியாயம்தான். நாங்களாவது வந்து உங்களை பார்த்திருக்கணும். இப்படி ஒரு பிராமணரை ஒரு ரிஷிய வாசல்ல நிக்க வைத்து அவமானப்படுத்தினது பெரிய தப்பு. மன்னிச்சுடுங்கோ. நீங்க கொடுத்த சாபத்துல இருந்து எங்களுக்கு விமோசனம் கொடுங்க. பழையபடி எங்களுடையதான ரூபத்தை, எங்களுடைய சுய ரூபத்தை, எங்களுடைய அழகை எங்களுக்கு திரும்பி வரும்படியா அனுகிரகம் பண்ணுங்கன்னு பிரார்த்திச்சா பார்வதி. பிருகு மகரிஷியும் இவ ரெண்டு பேரும் விழுந்து சேவித்து தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்ட உடனே மனசு இறங்கினார். பண்ண தப்ப ஒத்துண்டு உணர்ந்து வருந்துறவாளுக்கு தண்டனை ரொம்ப குறைவு. அதனால ஏதோ ஒரு மயக்கத்துல பண்ணிவிட்டாலும் பண்ண தப்ப உணர்ந்து ரிஷியான என்னிடத்துல மன்னிப்பு கேட்ட பார்த்தையா பணிவா. ஹே பார்வதி தேவி, நீ ஒன்னும் கவலைப்படாது, உன்னுடைய சாபம் சுலபமா நீங்கிடும். அதுக்கான வழியை நான் சொல்றேன். பூலோகத்திலே கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம்னு ஒரு இடம் உண்டு. இங்கே கிருஷ்ணாரண்யம் அப்படின்னு பிருகு மகர்ஷி குறிப்பிடுவது திருக்கண்ணபுரம் திவதேசம். அந்த கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்துக்கு அருகிலும் சமுத்திரத்தினுடைய வாசலிலும் ஒரு வனம் இருக்கிறது. திருக்கண்ணபுரத்துக்கு அருகே சமுத்திர கரையிலே ஒரு வனம் இருக்கிறது. அந்த வனத்துக்கு போய் நீ ரொம்ப காலம் பெருமாளை நோக்கி ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தபஸ் பண்ணிட்டு வந்தியானா, போன உன்னுடைய அழகென்ன, அதை விட இன்னும் அழகு வரும் உனக்கு. பழைய ருத்ரனும் பழைய பார்வதியும் எத்தனை அழகா இருந்தீங்களோ அதை விட மேலும் அழகாக தெரிவீர்கள். அதே மாதிரி என்னுடைய சாபமும் தீரும். ருத்ரனும் காபாலியா இருக்கிறத விட்டுட்டு பழையபடி ருத்ரனா மங்களமூர்த்தியா ஆயிடுவான். பார்வதி நீயும் ரொம்ப அழகானவளா மாறிடுவ அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு யாகத்தை முடிக்க வேண்டிய காரியம் இருக்கு எனக்கு,
நான் அவசியம் அங்க போய் ஆனோம், அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். போயிட்டு 3 லோகங்களுக்கும் போய் கடைசியில பெருமாள் தான் பரதேவத்தைன்னு தெரிஞ்சுட்டு யாகம் பண்ணக்கூடியதான இடத்துக்கு வந்து எல்லாருக்கும் சொல்றாரு. சத்தியலோகம், கைலாயம், விஷ்ணுலோகம் 3 இடத்துக்கும் போனேன் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, இதனால ஸ்ரீமன் நாராயணனே முழுமுதற் கடவுள், அவனே பரதத்துவம், அவனுக்கு தான் இந்த சத்திரயாகத்துல ஹவிஸ் கொடுக்கணும், அதுதான் நமக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி யாகத்தை தொடர்ந்து நடத்தி வெற்றிகரமா முடிச்சுட்டா யாகத்தை. பார்வதி தேவியும் ருத்ரனை அழிச்சுண்டு இந்த வனத்துக்கு நாகப்பட்டினத்துக்கு வந்து சேர்றா. அவளதான தபஸ் பண்ண சொன்னார் ரிஷி. அதனால விசேஷமா எம்பெருமானை நினைத்து உருகி உருகி பல காலம் தபஸ் பண்றா. தபஸ் பண்ணின போது எம்பெருமான் ஆச்சரியமா அவளுக்கு முன்னால சேவை சாதிக்கிறான். பார்வதி, என்ன வேணும் உனக்கு, எதுக்கு என்ன நோக்கி தபஸ் பண்ணினேன் அப்படின்னு கேட்கிறான் பெருமாள். பிருகு மகரிஷியின் இடத்துல அபச்சாரப்பட்டதுனால எனக்கு இந்த சாபம் வந்துடுத்தோ, இழந்த என்னுடைய அழகை நீங்க திரும்ப அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சா. முன்னை காட்டிலும் இன்னும் பேரழக உனக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு பார்வதி தேவிக்கு சௌந்தரியத்தை, அழகை பெருமாள் அனுகிரகம் பண்ணினதான க்ஷேத்திரம். இப்படி பெருமாள் அழகு அரசனா, இவனே சௌந்தரிய ராஜனா வந்து சேவை சாதித்தான். அழகுக்கு ஒரு ராஜா இருக்க முடியும், அழகிலே ஒரு ராஜா இருக்க முடியும்னா அது இந்த பெருமாள் தான். சௌந்தரிய ராஜனுடைய அரண்யம் வனமானபடியினாலே சௌந்தரிய வனம் அப்படின்னு பேரு. இங்கே இந்த வனத்துக்கு நாயகனான பெருமாள் மட்டும் சௌந்தரியத்தோடு இல்ல, இங்க வந்து பிரார்த்திக்கிறவாளுக்கும் பெருமாள் சௌந்தரியத்தை கொடுக்கறான்னு சொல்லும்படியா பார்வதி இழந்த தன்னுடைய அழகை காட்டிலும் பேரழகை இங்கே பெற்றாள். அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல பார்வதிக்கு சுந்தராம்பிகைன்னு பேரு. அம்பிகைன்னா பார்வதியை குறிக்கும், சுந்தராம்பிகைன்னா அழகிய பார்வதி அப்படின்னு பேர் அவளுக்கு. பார்வதி அங்க தபஸ் பண்ணி இழந்த தன்னுடைய அழகை பெற்றதற்கு சாட்சியா சுந்தராம்பிகைன்ற பேர்ல இன்னைக்கும் அந்த ஊர்ல இருந்துட்டு இருக்கா கோவில்ல. அதோடு கூட என் கணவரான ருத்ரனுக்கு பிருகு மகரிஷி இட்ட சாபத்தையும் போக்கியருள வேணும்னு பெருமாளை பிரார்த்தித்தா. அவரும் காபாலின்னு சொல்லக்கூடியதான ரூபத்தை விடுத்து சாதாரணமா மாறினார் பழையபடி. இத அஷ்டோத்தரத்துல பெருமாளுக்கு தினம் அர்ச்சனை பண்ணிட்டு வரா. கௌரி சௌந்தர்யதாயகாய நமஹ. கௌரின்னு சொல்லக்கூடிய பார்வதி தேவிக்கு அழகை கொடுத்த பெருமாள் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். யார் ஒருத்தர் இப்படி பார்வதி தேவியினால கடுமையான தபஸ் பண்ணி இழந்த தன்னுடைய அழகை காட்டிலும் விசேஷமான அழகை அவள் பெற்றாலோ, அந்த சரித்திரத்தை யார் வாசிக்கிறாளோ, சொல்றாளோ, எழுதுறாளோ, அவ 3 லோகங்களிலும் புகழோடு கீர்த்தியோடு விளங்குவார்கள் அப்படின்னு பலன் சொல்லி இந்த 3வது அத்தியாயத்தை ரிஷி முடிக்கிறார். 4வது அத்தியாயத்தை ரிஷி முடிக்கிறார். இதுக்கு மேல இந்த சார புஷ்கரணி அப்படின்னு சொல்லக்கூடியதான தீர்த்தத்தினுடைய மகிமையை 5ஆம் அத்தியாயத்தினாலும் 6ஆம் அத்தியாயத்தினாலும் ரிஷியானவர் சாதிக்கிறார். அந்த சார புஷ்கரணி மகிமையை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீமதே சௌந்தர்யவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ சௌந்தர்ய ராஜ பரபிரம்மனே நமஹ. ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.